ஸ்டேஜில் இருந்தே விஜய் ரசிகர்கள் தாங்க. இந்த என் பொண்ணு விஜய் ரசிகர்கள் தான். இங்கே பக்கத்தில் போக்குவரத்து நகர்னு ஒரு ஏரியாவிலேருந்து வரும். நீங்கள் அவ்வளோ விஜய் படம் பார்த்துருப்பீங்க, விஜய் அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க. முதல் மாநாட்டில் பேசினாரு, அது எப்படி இருந்தது? ஸ்பீச் நல்லா தானே இருந்துச்சு. இன்னொரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால நாளைக்கு 2வது மாநாடு, அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரிலாம் இருக்கும்? இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, முத நாளே இந்த மாதிரி இருக்குது. 1 வீக்காகவே நல்லா நாளைக்கு இதோட நல்லா இருக்கும். இல்லை, எல்லாருமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு போகிறாங்க. மற்ற மாநாடுலாம் இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. இது வரத்துக்கான அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி அதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்க. கண்டிப்பாக எதனாலன்னு பர்டிகுலராக சொல்ல முடியும். ஓவரால் ஒரு மாற்றம் இருக்கலாம். அடுத்தடுத்து ஆட்சி மாற மாற தான் என்ன மாதிரி தேவைகள் நமக்கு இருக்குன்னு ஒரு தெரியும். ஒரே இதாக அதிகமாக வந்து கொள்ளை கற்பழிப்பு எங்கே பார்த்தாலும் வந்து நிறையா வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவுக்கு வந்து அதிகமாக அடிக்ட் ஆகிட்டாங்க. கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதுபோக வந்து குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு நிறையா இல்லை. சின்ன குழந்தைங்கள பெரியவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதில் ஒரு மாற்றம் வரணும்ல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பழைய கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே போயிட்டே இருக்குது. ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்துட்டு தலைவர் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய செய்கிறாங்க. நாங்கள் பார்த்ததில்ல, வெளியூர் செய்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மக்களில் வந்து திரும்ப பக்கத்தில் நிறைய மக்களுக்கு வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 2027 ஒரு மாற்றத்தை உருவாக்கினா அது மூலம் வந்து மக்களுக்கு நல்லது கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். எல்லோரும் வந்து டிவிக்கு ஓட்டு போடுவாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. 2027 தேர்தலில் ஒரு புரட்சியை வந்து விஜய் அண்ணன் ஏற்படுத்தார். நம்முடைய தளபதி, எங்கள் தளபதி, நம்முடைய மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் அவர். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இது மாநாடு மாதிரி எங்களுக்கு தெரியல. இது சித்திரை திருவிழா, அழகர் ஆத்தங்க திருவிழா மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. அதான் அந்த ஒரு ஆசையில் தான் நாங்கள் எல்லா குழந்தைகளும் கூட்டு வந்துருக்குறோம். 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும். உங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து 20-25 அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் தாண்டி சதவீதத்தை தாண்டி வந்து அது நிறைய வாக்கு செலுத்துவாங்கன்ற விட ஒரு புரட்சி ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனையோ தடைகள் போட்டு பார்த்தாங்க. ஹைகோர்ட்டில் கூட வந்துட்டு விஜயனுடைய கொடிக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அங்கே ஹைகோர்ட் தடை பண்ணலை. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களோட உரிமை. நிறைய விஷயங்களை வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. 2027 மாற்றம் வரும் கண்டிப்பாக. அது வந்து எல்லோரும் மக்கள் சந்திப்பாங்க.